ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவண பவன் ஸ்டைலில் சட்னி சாம்பார்லாம் எப்படி வச்சு அசத்துறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவண பவன் ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, அது ஏன்னு எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டுமே. இதை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக அதை வதக்கிடுங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறுமையாக இதை வந்து வறுத்தெடுக்கணும். இது வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஒருவேளை இது லைட்டாக கருகிருச்சு அப்படின்னாலும் வந்து தக்காளி சட்னியோட அந்த டேஸ்ட்டே போயிடும். அதனால லைட்டாக இந்த மாதிரி ஆன பக்குவத்திலேயே நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுட்டு அடுத்து வந்து என்ன சேர்க்கணுமோ அதை நம்ம சேர்க்கணும். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி முடிச்சதும் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நார்மலான சைஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை 2ஆ கிள்ளி இதில் போடுறேன் நான். இப்படி நம்ம ஒவ்வொன்றா தான் இந்த தக்காளி சட்னிக்கு சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே அதுக்கப்புறம் நான் 3 பல்லு பூண்டையும் இதில் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா மணமாக இருக்கும். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரியோ லைட்டாக கீழே கருகி மேலே கருகாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா மற்றபடி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நம்ம சும்மா அப்படியே விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நம்ம பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பொன்னிறமானதுமே 2 தக்காளி பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி இந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வெங்காயத்தை அதிகமாக எடுத்து தக்காளியை கம்மியாக எடுத்தால் அது வேற டேஸ்ட் வந்துடும். ஆனால் அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். வெங்காயம் 2 எடுத்தீங்க அப்படின்னா தக்காளியும் 2 எடுத்துக்கணும். ரெண்டுமே மீடியம் சைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா நல்லா எல்லோவாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்க்கவே. அதனால நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன். இந்த தோல் வந்து லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியும் பார்த்தீங்களா இந்த தக்காளியில், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து வதக்கும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பருப்பு ஐட்டம்லாம் வந்து அடிப்பிடிக்காது. அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே மூடி கூட வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஓரளவுக்கு அது சுருங்கி வர அளவுக்கு மூடி கூட வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 வதக்கி விடுங்க. இந்த பெருங்காய பொடி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் பெருங்காய பொடி சேர்க்குறேன். இந்த பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். நல்லா தோல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வெடிச்சதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு மிளகா வத்தல் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச
சட்னி ரெடி. இப்போ இதில் நம்ம தாளிச்சதையும் ஊற்றியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவண பவன் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி அப்படிங்கிறது நம்ம டெய்லி அடிக்கடி வாரத்தில் ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதை எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரொம்ப சில நவுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பொறுபொருன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா வரும். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொட்டுக்கல்லையும் தேங்காயும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் நான். அந்த இஞ்சிகளும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா அளவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் சட்னியோட டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ நம்ம உப்பும் போட்டாச்சு. இதையெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு வேற பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவும் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் நார்மலான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துட்டு, அப்படியே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி, நல்லா கடுகு உளுந்தம் பருப்பை நல்லா எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுமே பொரிஞ்சதும் அதை அப்படியே இந்த சட்னியில் சேர்த்தீங்க அப்படின்னா சட்னி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் ட்ரை பண்ணுங்க. சரவணபவன் சட்னி சூப்பராக வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கிராமத்து முறைப்படி. இப்போ அதுக்கு நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னா, ஒரு 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூசணிக்காயை தோல் நீக்கி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். இதில் அதிகப்படியான காய்கறி அப்படின்னா முள்ளங்கி தான் அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து முறைப்படி செய்கிறோம். அந்த காய்கறிகள்லாம் எடுத்து அதில் தேவையான அளவு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்படியே நல்லா முழுசாக 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திட்டு இந்த காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா உப்பு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாம்பார் பொடி அதில் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த சாம்பார் தூளும் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் பருப்பை வேக வச்சுருக்கேன். நான் அதில் என்ன போட்டு வேக வச்சுருக்கேன் அப்படின்னா, பருப்பு, துவரம் பருப்பை நல்லா ஒரு டம்ளர் அது போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு, அதில் 1 ஸ்பூன் ஜீரகமும் வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறிகளை நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. இது ஒரு 50% இதிலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடியை தூவி விட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதுலேயே நல்லா 50% வெந்துருச்சு அப்படின்னா, அந்த பருப்பு ஊற்றி 50% வந்துச்சு அப்படின்னா நல்லா மணக்கிற கிராமத்து ஸ்டைல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை தாளிக்கிறதுக்கு தனியாக எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தனியாக தாளித்து இதிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் நான் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நல்லா இது கலந்ததும் பருப்பெல்லாம் எல்லா பக்கமும் கலந்ததும் நான் சொன்ன மாதிரி ஒரு பேனில் எண்ணெயும் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் ஊற்றுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஊற்றும் போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும் சாம்பார். அதனால் பாருங்கள், கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இதில் ஊற்றி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த காய்கறி ஃபுல்லாக நல்லா வெந்து வரணும். அதாவது 95% நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புளி ஊற்றணும். ஒரு லெமன் சைஸ் புளியை நீங்கள் இப்போவே நல்லா ஊற வச்சுருங்க. இந்த காய்கள் வேகிறதுக்குள்ளே அது நல்லா ஊறி வந்துடும்.
பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க, நல்லா வேக வச்சிருங்க அப்படியே எல்லா காய்கறியும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த புளியை ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 5% தான் வேகாமல் இருக்கும். அதுவும் வந்து நல்லா இந்த புளியோட சேர்த்து லாஸ்ட்டில் மிக்ஸ் ஆகும்போது சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மணமணக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொதி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சரி. பாருங்க ரெடி ஆயிடுச்சு செம்மையா. இது வந்து நம்ம செய்கிற சாம்பாரோட வதக்கி அதை பண்ணி இதை பண்ணி செய்கிறத விட இதை அப்படியே நீங்கள் உப்பு போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு வேக வச்சு அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறனால அப்படியே சூப்பராக வந்து காய்கறிகளோட சத்துக்கள் குறையாமல் இருக்குங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி கிராமத்து முறைப்படியே சாம்பார் வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சத்துக்கள் அப்படியே நேரடியாக போய் சேரும். அதனால நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.